சார்பாக வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க? சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தருவதற்காக, எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சுயங்கள் எல்லாம் சாமுலாய் மாறட்டும். தேவன் தாமே நீர் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க. உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அதன்படி செயல்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷவனுடைய வேலையை செய், உன் ஊழியை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டிருக்கிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஹல்லேலூயா. எப்பயோ கேட்டது போல இல்லை இந்த வசனத்தை? நேத்திக்கு வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், அது வேற இது வேற. அதே வசனமாக இருக்கே, அதே பிரசங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வேற இது வேற. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற பொழுது, இந்த தீமோத்தேயு யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலோடு கூட ஊழியம் செய்தவர், ஒரு மகனை போன்று பவுலோடு கூட இருந்தவர் தான் இந்த தீமோத்தேயு. அப்போது தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு தன்னுடைய கடைசி நாட்களிலே தேவன் தன்னை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தெரிந்த பிறகு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதாவது பவுலுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் தன்னை தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக நடந்தது என்று சொல்ல முடியாது. சில தீமைகளும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்படிப்பட்டதான அந்த ஊழியத்தின் பாதையில் கூட வருகிறதான இந்த தீமோத்தேயுக்கும் பவுல் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்களும் போராட்டங்களும் உண்டு. நீ அவைகளை கண்டு துவண்டு விடாதபடிக்கு நான் எப்படி இந்த உலகத்தில் நான் போராடி வந்தேனோ அதே போல அந்த வழியாய் நீயும் வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கடைசி நாட்களில் இந்த தீமோத்தேயுக்கு அறிவுறுத்துகிறது இந்த வசனம் சொல்லுகிறது. பொதுவாக இந்த உலகத்தில் நம்ம யாராவது அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களை அழைத்து அவர்களுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுவோம். கடைசி நேரத்தில் ஊருக்கு போகும் பொழுதோ சரி, அல்லது ஊருக்கு போயிட்டு திரும்பி அந்த வீட்டை விட்டு திரும்பி வரும் பொழுது அவங்களுக்கு சில அட்வைஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே போல் பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. என்ன அட்வைஸ்னா, 5வது வசனத்தில், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி. நல்லா யோசித்து பாருங்களேன். பவுலோடு கூட ஊழியம் செய்கிற தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிற அட்வைஸ் என்னன்னா, நீ தீங்கு அனுபவி, நீ தீங்கு அனுபவி, மன தெளிவுள்ளவனாய் இரு.
நல்லா யோசித்து பாருங்க, இந்த வார்த்தையை நமக்கு வேற யாராவது சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னு யோசித்து பாருங்க. ஏன்டா போகிற ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொல்லிட்டு போகலாம்ல. ஆனால் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, நீ தீங்கு அனுபவி, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானம் பலியாக வார்க்கப்பட்டிருக்கிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற காலம் வந்தது. நான் போன பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வரும், உன்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ பின்வாங்கி விடாதபடிக்கு அவைகளை நீ அனுபவிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் சொல்லிவிட்டு தன்னை குறித்து பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவினிடத்தில், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைன்னா ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை அல்ல, அது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நேற்றைக்கு கூட சொன்னேன், நம்மளையும் வாழ விட மாட்டாங்க, அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. இது போராடி தான் ஆக வேண்டும். ஏன்னா இது போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். எவ்வளவு பெரிய நீங்கள் ஆஸ்தி சொத்து, எவ்வளவு செல்வந்தனாய் நீங்கள் ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு நிச்சயமாய் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அதனால இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு பார்த்தோம், தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மன தெளிவு உள்ளவனாய் இருக்க வேண்டும், நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு தெரிந்து விட்டது, தேவன் எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பது ஒரு நிச்சயமாய் அவர் நம்பினபடினால தான் தீமோத்தேயுவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க, தேவன் நமக்கு என்று ஒரு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? எப்படிப்பட்டதான ஓட்டத்தை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒரு நல்ல மரண தருவாயில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் முன்னோர்களை, அதாவது ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை தகப்பனையோ தாயோ பார்க்கும் போகும் பொழுது உங்கள் கையை பிடிச்சு சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இதை வச்சு நீ என்ன பண்ண பொழைச்சிக்கோ, இதை வச்சு நீ உன்னை காப்பாற்றிக்கோ, என்னால் முடிஞ்சது இதுதான் உன்னால் உனக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், நான் நல்ல ஒரு போராட்டத்தை நான் போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் ஓட்டத்தை நான் முடித்தேன், நீயும் என்ன செய்ய, அப்படியே செய். அல்லேலூயா. 1:18 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு சாதாரணமாக சொல்லிட்டு போல. பவுல் தீமோத்தேயுவுக்கு சாதாரணமாக சொல்லலை, கட்டளையாக சொல்லுகிறாரு. நீ போராடி தான் ஆக வேண்டும். இந்த ஊழியத்தினுடைய பாதையில், இந்த வாழ்க்கையில், உலக பிரகாரமான உன்னுடைய ஜீவியத்தில் நான் கட்டாயமாக நான் சொல்லுகிறேன், நீ நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். அல்லேலூயா. நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. நான் முன்ன சொன்னது போல நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகிற ஒரு கட்டளையை பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிற இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம்
உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானத்தை நான் தர வேண்டும் என்பதற்காக நான் இவைகளை சொல்கிறேன். என்னத்தை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் எப்படி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொன்னாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை உண்ணும் பண்ணும் பொருட்டு இவைகளை நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரம் உங்களுக்கு உண்டு. அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு இந்த உபத்திரமே வேண்டாம், இந்த போராட்டமே வேண்டாம், இந்த பிரச்சனையே வேண்டாம், இந்த சமாதான குலைச்சலே எனக்கு வேண்டாம், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நான் ஒரு நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நீயும் நல்ல போராட்டத்தை என்ன பண்ண போராடு. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு, உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கும் பொருட்டாக இவைகளை நான் சொல்கிறேன். என்னத்தை சொல்கிறாருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோன்னா, யாரை நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையை நம்ம முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஜெயித்தாரோ, ஆண்டவர் சொல்றாரு, நீயும் போராடி ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில ஒரு நீதியின் கிரீடங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு லேசான ஒரு வாழ்க்கையாய் அமையாது. சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை அமைந்து விடாது. எல்லாமே உங்களுக்கு காணப்படும், எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனாலும் நீங்கள் அதில் என்ன செய்யணுமா, நீங்கள் அதில் போராடி மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடி மேற்கொள்ளுகிறவர்களாய் நம்ம என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில், நல்லா கவனிங்க, இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்று சொன்னால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நல்லா கவனிக்கணும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லன்னா, மாம்சத்தோடு இந்த போராட்டம் வருகிற பொழுது அதை நம்ம மேற்கொண்டுருவோம். மாம்சத்தோடு இந்த போராட்டம் வருகிற பொழுது அதை எப்படியாவது ஜெயிச்சிருவோம். உடலுடைய பலத்தினால ஏதாயிலும் ஒரு மெடிசன் சாப்பிட்டு இந்த மாம்சத்துடைய பலவீனத்தை நம்ம மேற்கொண்டுருவோம். ரத்தத்தில் வருகிற பலவீனத்தை மேற்கொண்டுருவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு போராட்டம் எப்படி வருகிறது என்று சொன்னால், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களின் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அவைகளில் இருந்து நமக்கு போராட்டம் உண்டு. தேவன் இந்த போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெய்வீக சமாதானத்தை நமக்கு தருவதற்கு மாத்திரமல்ல, ஒரு நீதியின் கிரீடத்தை நமக்கு தேவன் அந்நாளிலே நமக்கு தருவதற்காக. அல்லேலூயா. கடந்த வாரம் கூட நான் சொன்னேன், நான் ஒரு பொண்ணை அதை புடமிட்டு அதை நெருப்பில் போட்டு அதை உருக்கி அந்த மண்ணையும் அந்த பொண்ணையும் தனியாக பிரித்த பிறகுதான் அது போய் ஷோரூமில் போய் இருக்கும். நீங்கள் ஷோரூமில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராசஸ் ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். இந்த செழிப்பின் உபதேசத்தின்படி இதில் நீங்கள் பாடே பட வேண்டாம், ஆண்டவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாருன்னா, இயேசு கிறிஸ்து பாடுபடாமையே நம்ம பாவத்தெல்லாம் கழுவி இருந்திருக்கலாமே. ஒவ்வொரு திருவிருந்திற்கும் முன்பதாக நம்ம என்ன சொல்கிறோம், தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் எதை வேணாலும் பண்ணலான்ற உபதேசத்தை இன்னைக்கு அதிகமாய் சபைக்குள்ளாக இன்னைக்கு சத்துரு நுழைந்து கொண்டிருக்கிறான். அது வாழ்க்கை அல்ல. இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் போக வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தல வாசிக்கும் பொழுது, அங்கே இருக்கிற மூப்பர்
பரலோகத்தில் இருக்கிற மூப்பர் யோவானிடத்தில் கேட்கும் பொழுது வெள்ளை அங்கி தரித்திருக்கிறவர்கள் இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது யோவான் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பரலோகத்துக்கு போகணும்னா சாதாரணமான வழி அல்ல, அது உபத்திரவத்தின் வழியாகத்தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அதனால தான் பவுல் தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, இந்த ஊழியத்தினுடைய பாதையில் நான் லேசா ஒன்றும் வந்துடல. இந்த ஊழியத்தினுடைய பாதையில் உனக்கு போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனால் நான் எப்படி ஒரு நல்ல போராட்டத்தை நான் போராடினேனோ அதே போல நீ என்ன செய்ய வேண்டும், போராடுகிறனாய் காணப்பட வேண்டும். 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, பவுல் தீமோத்தேயுவின் இடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் நல்ல போராட்டம் தான் போராடுகிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த போராட்டத்தை விரும்புறது இல்லை. கொஞ்சம் அப்படியே ஒரு சமாதானமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம விரும்புவோமே தவிர, எனக்கு இந்த போராட்டமே வேணாம், எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம். ஜெபம் பண்ணும் போது கூட எனக்கு ஒரு சமாதானத்தை கூட, எனக்கு இந்த போராட்டமே வேணும் தான் ஜெபம் பண்ணுவோமே தவிர, நல்லா எனக்கு போராட்டம் வரணும், அந்த போராட்டத்தை நான் நல்லா என்ன பண்ணணும், போராடணும்னு யாரும் என்ன பண்ணுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நேற்றுக்கு நான் சொன்னேன், நான் இந்த ஆறுதல் கூட்டத்தில் எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு ஆறுதல் கூட்டம் நடக்கும். ஆனால் உங்களை குறித்து மற்றவர்களை சாட்சி சொல்லணும். என்ன தெரியுமா, அவங்க நல்ல போராட்டத்தை போராடினாங்க, அவங்க நல்ல போராட்டத்தை அவங்க போராடினார்கள் என்கிற சாட்சி சொல்ல வேண்டும். கொலோசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை. சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்க மற்ற எல்லாருக்காகவும், நல்ல கவனிங்க, மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற, அப்ப ஏதோ ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்றார், மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறியும்படி நான் விரும்புகிறேன். எபேசியர் 6:12 வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளும் வானம் மண்ணில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யோபு சொல்லும் பொழுது 10:17 யோபு சொல்றார், நீ உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணினீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணினீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்தது. யோபுனுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், அதுக்கு முன்பதாக யோபு சொல்றாரு, போராட்டத்தின் மேல போராட்டம் அதிகரித்தது. இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் தேவன் நமக்கு நன்மையை தருவார். போராட்டத்தின் வழியாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு என்கிற ஒரு தனி மனுஷனுடைய போராட்டம் தான் இஸ்ரவேலினுடைய ஆசீர்வாதம் வந்தது. அன்னைக்கு அவன் போராடி மேற்கொள்ளலை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்காது. அல்லேலூயா. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24 வீட்டில் வாசித்து பாருங்க. யாக்கோபு பின்பு தனித்திருந்து, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடுகிறது, அவனுடைய போராடி அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார், அதனாலே அவனுடைய போராடுகளில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. இந்த இஸ்ரவேலுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியம் கொண்டு எழும்புவதற்கு காரணம் என்னன்னா, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனுடைய போராட்டம். அல்லேலூயா. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றுவதற்கு அங்கு ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால், அது நம்ம போராடி ஜெயிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லாதான் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கோவம் வந்துச்சுன்னா தான் மற்றவங்க கிட்ட சொல்லும், உங்ககிட்ட போராடி போராடி என் ஜீவனே போகுது, எவ்வளோ நாள் தான் போராடுறதுன்னு தெரில, எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட நான் போராடுறதுன்னு எனக்கு தெரில, சொல்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஒரு போராட்டமே இல்லை. ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம மேற்கொள்ள இருக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். 2வது பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன்.
ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் முடிக்கணும், அதை முடிக்கணும். வருஷத்தினுடைய துவக்கத்தில் தவறாமல் ஆலயத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு துவங்கினவங்க அடுத்த வாரம் அப்படியே என்ன பண்ணுறது, கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆகுறது. இந்த 100 மீட்டர் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓடிடுவோம். ஆனால் அந்த 1000 இந்த மாரத்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எடுத்த உடனே அப்படி ஸ்டார்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம், அப்புறம் என்ன பண்ணிவிடுவோம், ஸ்லோ ஆகிடுவோம். அதே போல் இனிமேல் டெய்லி பைபிளில் ஒரு அதிகாரமாச்சும் வாசிச்சிருவேன் எடுக்கும் போது அப்படியே ஸ்டார்டிங் அப்படியே எடுக்கிறது, அப்புறம் பார்த்தா நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம். முடிக்கணும். ஓட்டத்தை ஆரம்பிச்சிங்கன்னா என்ன செய்யணும், முடிக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, போராடினே, ரெண்டாவது அது முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நான் அப்போஸ்தலர் 20:24 வாசிங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும், நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட. நான் ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய தடைகள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு. எப்படி 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 முடிக்கிறாரு, ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் நான் கர்த்தராகிய இயேசு நிமித்தம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடுறேன், ஓட்டத்தை முடிக்கிறேன். இதுல சொல்றாரு, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14-15 வாசிக்கும் பொழுது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய். தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அதை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டுமா, ஓட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன், லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அல்லேலூயா. எதற்கு தேவன் நம்மை அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அதை தொடரும்படியாக, அது முடிக்கிறவர்களாக நம்ம ஓட வேண்டும். அதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தேவன் என்னை அழைச்ச நோக்கத்தை நான் ஓடி நான் முடிச்சிருக்கிறேன். இன்னைக்கு அந்த ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அந்த ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தேவன் எதற்காக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை முடிச்சுட்டு தான் அவர் போனார். அநேக பாடுகள் பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தபோது கெத்செமனே தோட்டத்தில் கூட ஜெபிக்கும் பொழுது சொல்ல, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி. என்ன விஷயம்னா, தேவன் இதற்காக தான் தேவன் இந்த உலகத்திற்கு என்ன அனுப்பிச்சாரு. அதை நான் முடிக்கிற வரைக்கும் அதை நான் ஓடுவேன், அதை நான் முடிப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஓடி முடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நேரம் அதனால நான் ரொம்ப சுருக்கமாய் முடிக்கிறேன். 3வது, விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொல்றாரு தீமோத்தேயு கிட்ட, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். நம்மலாம் யாரு? விசுவாசிகள். நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள். விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா நல்லா சமாதானத்தோடு இருக்கும் பொழுது நல்லா இருப்போம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்காது. ஆனால் நமக்கு பேர் விசுவாசிகள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருந்தேன். 1 தீமோத்தேயு 6:12 சொல்றாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:12.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுறது கூட பிரச்சனை இல்லை, அதில் ரொம்ப விசுவாசமாக போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளு, அதில் நல்ல போராட்டத்தை போராடு. அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்ட. காரு, பங்களா, ஏசி, ஃப்ரிட்ஜு, வீடு இதெல்லாம் சபைக்கு வந்து ஆண்டவர் கொடுப்பாருன்றதுக்காக கர்த்தர் ஒன்று அழைக்கலை. கர்த்தர் அதுக்கெல்லாம் தெரிந்து கொள்ளலை. அது தேவன் கொடுப்பார் ஆசீர்வாதம். உங்களுக்கென்று வைத்திருக்கிறதே தேவன் அதை நமக்கு தருவார். அதற்காக தேவன் நம்மை அழைக்கலை. அதற்காக அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஓடணும், நம்ம அதை முடிக்கணும் நம்ம இந்த உலகத்தில். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்ளணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். யோபு சொல்லும் பொழுது 23:12 வாசிங்க. யோபு 23:12. தேவன் 23:12. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. பாருங்க, எவ்வளவு கஷ்ட வேதனை வந்தாலும் சொல்றாரு, நான் பின்ன வாங்கவே மாட்டேன். யார் என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கிங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு பையன் படிக்கவே மாட்டானாம், ரொம்ப மக்கான், படிக்கவே மாட்டானாம். அவன் படிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களாம், ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் சேர்த்துருங்க, அங்கே சேர்த்தா அவர் கொஞ்சம் நல்லா படிப்பான், அவன் அங்கே நல்லா கொஞ்சம் கண்டிஷனாக சொல்லி தருவாங்க. சரின்னு போய் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலில் போய் சேர்த்த பிறகு பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க்கு. ஃபெயில் ஆகிட்டு இருந்தவன் இப்போ எல்லாத்துலேயும் என்னது ஃபஸ்ட் ரேங்க்கு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த கிளாஸையும் முடிச்சிட்டான், அந்த வகுப்பையும் முடிச்சிட்டான். ஒரு 10th வச்சுக்கிங்களேன், முடிச்சிட்டார். 10th முடிச்சோடனே அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன்டா 9th அந்த ஸ்கூலில் வந்து எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன், 10th மட்டும் எப்பறம் அதுவும் இந்த ஸ்கூலில் வந்து எப்படி நீ பாஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னான்னா, எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க, அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட இயேசு கிறிஸ்து சிலுவில் அரைஞ்ச மாதிரி ஒரு சிலை இருந்துச்சு, யாரெல்லாம் ஒழுங்காக படிக்கலையோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணிவிடுவாங்க, சிலுவில் அடிச்சிருவாங்க. இதுக்கு முன்பதாக வந்த மாணவனே அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா படிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சமாச்சும் நமக்கு பயம் இருந்தால் தான் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சமாச்சும் ஒரு காரியத்தை கூட ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தாராம், கீழே பார்த்தா ஒரு 500 ரூபா நோட்டு இருந்துச்சான். மேலே ஒருத்தர் நின்று பார்க்குறாரு, கீழே 500 ரூபா நோட்டு. நடந்து போகிறாங்க, அதை தாண்டி போகிறாங்களாம், யாரும் பார்க்கவே இல்லையா. கூப்பிட்றாங்களாம், கேட்கலையாம். பிரதர் 500 ரூபா கீழே இருக்கு, எடுத்துக்கங்க உங்களது தான் அப்படின்றாங்களாம், எடுக்க மாட்டுறாங்க. சொல்லி பார்த்துட்டே இருந்து மேலே வந்து ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டாங்களாம். அப்படி தான் மேலே ஏறி பார்க்குறேன். சில நேரத்தில் ஆண்டவர் கல் என்ன பண்ணுவார், போட்டால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே பார்க்குறோம். இல்லாட்டி என்ன பண்ணிகிட்ருக்கோம், கீழேயே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு காரணம்னா, இன்னும் ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கணுமே தவிர ஆண்டை விட்டு போயிடக்கூடாது. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நான் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு இப்படிப்பட்டலாம் காரியங்கள் வரும், அப்போ நீ நல்ல போராட்டத்தை நீ போராடணும், ஓட்டத்தை நீ முடிக்கணும், விசுவாசத்தை காத்து கொள்ளணும். மோசே மரித்த பிறகு யோசுவா அதுக்கு தான் பயந்தான், என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என்ன செய்கிறதுனே தெரியலையே. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறான், நான் மோசேவோடு நான் இருந்தது போல் உன்னோடு கூட நான் இருப்பேன். இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னென்னா, அந்த போராட்டத்துலேயும் தேவன் என்னை வழி நடத்தினார், உன்னையே என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். நம்ம யாரை பார்த்து கற்றுக்கணுன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கணும். அல்லேலூயா. 3.5 வருஷங்கள் அநேக பாடுகள் பிரச்சனை, ஆனால் பின்வாங்கவே இல்லை. நல்ல ஒரு போராட்டத்தை தேவன் போராடினார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக. அல்லேலூயா. அப்ப 3 காரியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். முதல்ல சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடணும், நல்ல போராட்டத்தை. 2வது
ஓட்டத்தை முடிக்கணும். மூணாவது விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம், பின்பதாக நம் திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாவோம். மகா இருக்கமுள்ள எங்களுடைய அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உம்மை முன்வைத்து நாங்கள் இந்த ஓட்டத்தை நாங்கள் முடிக்கத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள் எங்கள் குடும்பத்திலும் நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் எங்களுக்காக நீர் வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே, இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் ஓடி நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே திருவிருந்திற்கு நம்ம ஆயத்தமாய் நாம் உட்காருவோம்.